பாக்குவாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷு சப்ளிமெண்டரி ரீடர் 6 இதுதான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 2023 வந்து கேட்டிருக்காங்க, செப்டம்பர் 2020 கேட்டிருக்காங்க, மாடல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பிடி எக்ஸாம்லையும் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த வருஷம் வந்து வரத்துக்கு கொஞ்சம் வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த கொஷினை வந்து நல்லா வந்து படிச்சுக்குங்க. த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். Narrate in your own words the circumstances that led Peter to be a brave little hero. இதை வந்து நமக்கு இந்த கொஷின் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னா த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலந்து. அந்த ஹாலந்துன்றது ஒரு தீவு, அதில் வந்து ஒரு பையன், அந்த ஒரு சின்ன பையன், அவன் வந்து ஹீரோவாக வந்து அந்த ஹாலந்து தீவில் வந்து இருக்கான். அது எப்படி வந்து அவன் ஹீரோவாக வந்து எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றத இந்த ஸ்டோரியில் வந்து நமக்கு தெரியும். இதை ஆத்தர் பார்த்தீங்கன்னா மேரி மேப்ஸ் டாட்ஜ் இவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க இந்த கதையை. தீம் பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் எ பாய் டுவர்ட்ஸ் இஸ் கண்ட்ரி. ஒரு பையனுக்கு ரொம்ப அளவு கடந்த அந்த நாட்டு மேலே இருக்கிற அன்பை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வர கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்டர், அப்புறம் இஸ் மதர், அவங்களுடைய மதர், இஸ் ஃபாதர், அப்புறம் இஸ் ஃப்ரெண்ட், த பிளைண்ட் மேன், பீப்புள் ஆஃப் ஹாலந்து. இவங்க எல்லாருமே இதில் வர கதாபாத்திரங்கள், கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டோரியை வந்து பார்க்கலாம். பீட்டர் வாஸ் எ லிட்டில் பாய், ஹீ லிவ்டு இன் ஹாலந்து. பீட்டர் அப்படின்ற பையன் வந்து ஒரு சின்ன பையன். இவன் வந்து எங்கே இருக்கான்னா வந்து ஹாலந்தில் வந்து இருக்கான். ஹாலந்து இஸ் சிச்சுவேட்டட் பிலோ த சீ லெவல். இங்கே ஹாலந்து வந்து எங்கே வந்து எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து கடல் மட்டத்திற்கும் ரொம்ப கீழே இருக்கிற ஒரு நிலப்பகுதி. அதனால் இங்கே எப்படின்னா கடல் தண்ணி வந்து சீக்கிரமாகவே அந்த நிலப்பகுதியில் வந்து வந்துடுச்சுன்னா அந்த அந்த ஹாலந்துக்கே வந்து ரொம்ப வந்து ஒரு டேஞ்சராக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எ வால் கால்டு டைக்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் த கண்ட்ரி ஃப்ரம் த நார்த் சி. அந்த தண்ணி வந்து அந்த கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து நிலப்பகுதிக்குள்ளே ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கண்ட்ரியில் ஒரு டைக், அந்த ஒரு வால், அதாவது பெரிய ஒரு வால் வந்து அது பேர் என்னன்னா டைக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதை வந்து அந்த கண்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து கட்டி வச்சுருக்காங்க, அந்த நார்த் சீலேருந்து அந்த தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. பீட்டர்ஸ் ஃபாதர் வாஸ் ஒன் ஆஃப் த மேன் who opened and closed the sluices so that ships could pass out of the canals. இந்த தண்ணி உள்ளே வராமல் வந்துருச்சுன்னா மக்களுக்கும் பாதிப்பு, அங்கே வந்து எந்த ஒரு பயிர் எதுவுமே வந்து வைக்கவே முடியாது. தண்ணி வந்துச்சுன்னா எல்லாமே நாசமாக ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வால் வந்து இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பீட்டர்ஸோட ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு ஸ்லூசஸ் அப்படின்னு என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு மதகுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தண்ணி வந்து நம்ம அதாவது கால்வாய் மாதிரி வந்து கட்டி அது நிறுத்தி வைக்கிறதுக்காக ஒரு மதகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணவும் க்ளோஸ் பண்ணவும் வந்து நம்மளால முடியும். அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்ஸ் வந்து அதாவது படகுலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தாண்டி வந்து அந்த கால்வாயை வந்து தாண்டி வந்து கேனல்ஸ்லாம் அந்த கால்வாயை வந்து இந்த ஷிப்ஸ் வந்து பாஸ் பண்ணி வந்து போகவும் வரத்துக்கும் வந்து முடியும். அந்த கதவு வந்து அங்கே வந்து வச்சிருக்காங்க. அந்த கதவை தாண்டி இது வரத்துக்கும் போகிறதுக்கும் மட்டும் வழி விட்டுருக்காங்க. ஈவன் த லிட்டில் children of Holland are aware that the dikes must be watched every moment. அங்கே ஹாலண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைங்க கூட எல்லாருமே வந்து அவேர்னஸோடு வந்து இருப்பாங்க. அந்த டைக்ஸ் வந்து எதுவுமே உடையாமல் நல்லா இருக்கணும், அதை பார்த்துட்டே வந்து எவ்ரி மூமெண்ட்டும் அதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. அதில் வந்து ஒரு சின்ன ஓட்டம் வந்துச்சுன்னா கூட அதன் மூலயமா தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்துடும், எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதுக்காக எல்லாருமே வந்து ஒரு அவேர்னஸோடு வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் எ ஹோல் ஸ்மாலர் தென் எ ஃபிங்கர் கேன் பி வெரி டேஞ்சரஸ். அதான் சொல்கிறாங்க, நம்மளோட ஃபிங்கர் அளவுக்கு சின்னதாக ஒரு ஓட்டை இருந்தால், ஹோல் இருந்தால் கூட போதும், அது மிகவும் வந்து டேஞ்சரஸாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வென் பீட்டர் வாஸ் 8 years old. பீட்டருக்கு எவ்வளோ வயசுன்னு பார்த்தீங்கன்னா 8 yearsன்னு வந்து சொல்கிறாங்க. ஒன் ஆஃப்டர்நூன் இஸ் மதர் சென்ட் ஹிம் டு கோ அக்ராஸ் த டைக்ஸ் டு கிவ் கேக்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் த பிளைண்ட் மேன்.
ஒரு நாள் வந்து என்ன பண்றான்னா, ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து அவங்க மதர் வந்து அவன வந்து அனுப்புறாங்க. அவங்க டூ கோ அதாவது அந்த டைக்ஸ தாண்டி வந்து அவன் போறான். அந்த யாருக்கு எங்க போறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டு. அவன் வந்து ஒரு பிளைண்ட் மேன், கண்ணு தெரியாத ஒரு பையன். அவங்க வீட்டுக்கு வந்து நீ கேக் வந்து குடுத்துட்டு வரதுக்காக அனுப்பி விடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து போறான். பீட்டர் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் வித் த பிளைண்ட் மேன். அவன் கொஞ்ச நேரம் அந்த பிளைண்ட் மேன் கூட வந்து அவனோட டைம் வந்து பீட்டர் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்க சொல்லியிருக்காங்க டெல்லிங் ஹிம் அபவுட் இஸ் வாக் அலாங் த டைக்ஸ். அந்த டைக்ஸ் அதாவது அந்த டைக்ஸில் வந்து அந்த டைக்ஸை பற்றியும் அந்த டைக்ஸை தாண்டி வந்து அதை எப்படி நடந்து போகிறது அதை பற்றி எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து பேசிட்டு வந்திருக்காங்க இவங்க. தென் ஹீ ரிமெம்பர்ட் இஸ் மதர்ஸ் வேர்ட்ஸ் டு ரிட்டன் பிஃபோர் டார்க் அண்டு ஸ்டார்டட் பேக் ஹோம். அந்த நேரத்தில் அவனுக்கு ஞாபகம் வருது அவங்க மதர் வந்து சொன்ன வார்த்தைகள், அதாவது இருட்டு ஆகிறதுக்கு முன்னாடி திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வருது. அதனால அவன் வந்து வீட்டுக்கு போறதுக்கு நினைக்கிறான். On his way, he heard the sound of trickling water. வீட்டுக்கு வரத்துக்கு வந்து வரப்போ வர வழியில என்னன்னா ஒரு சவுண்ட் வந்து கேக்குது. வாட்டர் வந்து கசியற மாதிரி வந்து ட்ரிக்லிங் சவுண்ட் வந்து கேக்குது. He saw a small hole in the dike. இவன் வந்து பாத்துறான் ஒரு சின்ன ஹோல் வந்து அந்த டைக்ல வந்து இருக்கு, அந்த சுவர்ல வந்து இருக்கு. வாட்டர் வாஸ் ட்ரிக்லிங் ஃப்ரம் இட். அந்த சின்ன ஓட்டை வழியா பாத்தீங்கன்னா வந்து தண்ணியும் வந்து கசிய வந்து ஆரம்பிச்சிச்சு. பீட்டர் thrust his finger into the hole to stop the water. பீட்டர் உடனே என்ன பண்றான், அவனோட ஃபிங்கரை வச்சு அந்த ஹோல்ல வந்து வச்சு அடைச்சு அந்த வாட்டரை வந்து ஸ்டாப் பண்றான் அந்த நேரத்துக்கு. he shouted for help but no one turned up. இவன் வந்து கத்தி வந்து எல்லாரையும் கூப்பிடுறான், யாராச்சும் ஹெல்ப் பண்ணதுக்கு வாங்க அப்படின்ட்டு. ஆனா வந்து இவன் கத்தியும் வந்து யாருமே அந்த நேரத்துக்கு வந்து இல்ல. ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே அப்ப அந்த டைம்ல வந்து இல்ல. So he stayed there for the whole night in the dark and cold. அதனால யாருமே வராததுனால இவன் போகவும் முடியாது. அந்த தண்ணி வந்துடுச்சுன்னா எல்லாருக்குமே வந்து டேஞ்சரா ஆயிடும் அப்படின்றதுக்காக அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி அந்த ஹோலை வந்து அடைச்சிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா அவன் வந்து அங்கேயே வந்து அந்த கோல்டு அந்த சில்னஸ்லயே வந்து இருக்கான் அவன் அங்கேயே. His arm started hacking and became numb. அவனோட ஹார்ம்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து வலி வந்து எடுக்க வந்து ஆரம்பிச்சிச்சு. His teeth chattered. He was clutching on a stone, bent his head and closed his eyes, but he was not asleep. அவன் உடம்பெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையா வந்து வர ஆரம்பிக்குது. அந்த கோல்ட்னஸ்னால அவன் கையை வச்சுட்டு அந்த தண்ணி அடைச்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு உடம்புல பார்த்தீங்கன்னா டீத்லாம் வந்து அப்படியே நம்ம குளிர்ல நடுங்க சொல்ல அப்படி பல்ல கடிச்சுவன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கடிச்சிக்கிறான். அவன் தலையை வந்து குனிஞ்சிக்கிட்டு க்ளோஸ் ஆன ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருக்கான். ஆனால் வந்து தூங்க மட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. தூங்காம அவன் கையை ஃபிங்கரை வச்சு அடைச்சிக்கிட்டு அப்படியே இருக்கான். Peter's mother thought that he was spending the night with his blind friend and locked the door. பீட்டரோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் வந்து வராததுனால அந்த ஹோல் நைட்டும் அவனோட ஃப்ரெண்டு வீட்லயே வந்து ஸ்டே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு டோரையும் வந்து லாக் பண்ணிட்டு அவங்க படுத்துடுறாங்க. The next morning a man going to work found Peter and spread the alarm. The villagers rushed there and mended the hole with the shawls. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்னிங் அப்போ நைட்டு முடிஞ்சு மார்னிங் வந்து பொழுது விடிஞ்சிடுது. அப்போ வந்து அங்கே வேலைக்கு போகிறதுக்காக மக்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஆள் பார்த்துட்டு வந்து பீட்டர் வந்து அங்கே பண்ண விஷயத்த வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு அலாரம் அடித்து வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து வந்துடுறாங்க. வந்து அந்த ஹோலை வந்து அடைக்கிறாங்க எல்லாருமே. தே டூக் பீட்டர். அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவன் வந்து கூட்டின்னு போயிடுறாங்க. பீட்டர் வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த ஹோலை அடைச்சி வந்து அந்த மக்களை வந்து காப்பாத்துறதுனால எல்லாருமே அவனை வந்து கொண்டாடுறாங்க. டு திஸ் டே தே ஹாவ் நெவர் ஃபர்கட்டன். அந்த டே வந்து யாருமே மறக்க முடியாத அளவுக்கு அவன் வந்து அந்த நாளை வந்து அவங்க எல்லாரையும் வந்து மக்களையும் வந்து காப்பாத்திருக்கான்னு சொல்றாங்க. த பிரேவ் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலந்து. இவன் வந்து ஒரு பிரேவா அந்த நேரத்துல ஒரு தைரியமா முடிவெடுத்து அந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் அவன் வந்து காப்பாத்திருக்கான். அதனாலதான் இவன் என்ன சொல்றாங்க, த பிரேவ் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மாரல் பாத்தீங்கன்னா லவ் யுவர் நேஷன். நம்மளோட நேஷனை வந்து நம்ம லவ் பண்ணா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பெருசாவே தெரியாது. அவன் வந்து தைரியத்தோட அவனால முடிஞ்சதை பண்ணி அந்த நைட்டு ஃபுல்லா வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஹோலை அடைச்சி அந்த நாட்டு மக்களையே வந்து காப்பாத்திருக்கான். இதுதான் வந்து இந்த ஸ்டோரி.
அந்த ஸ்டோரிய 2, 3 தடவ ரீட் பண்ணி வந்து பாருங்க. இதுல இருக்க ஸ்பெல்லிங்லாம் வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கங்க. நெறைய பேரு எழுதுறீங்க, பேராகிராஃப் எழுதுவீங்க. ஆனா வந்து நெறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து நெறைய வரும். அதனால மார்க் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க படிக்கிறப்ப கொஞ்சம் எழுத்துக்கூட்டி ஸ்பெல்லிங் வந்து படிங்க. எதுலாம் கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் எழுதி பாருங்க. 2, 3 தடவ எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்துரும். இந்த ஸ்டோரி வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.